பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க்கு 1 அதிகாரம் 23 வசனம் முதல் 26 வசனம் வரை. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் எத்தனையோ பேர் அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் எங்கெல்லாமோ போய் விடுதலைக்காக போகிறாங்க. மந்திரவாதிகிட்ட போகிறாங்க, இப்போ சாமியார்கிட்ட போகிறாங்க, அப்படியெல்லாம் நிறைய நடக்குது. ஆனால் அசுத்த ஆவியிலேருந்து விடுதலை கொடுக்கிற உண்மையான தேவன் ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமத்தில் சொல்லும் போது அசுத்த ஆவியிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள். ஒருவேளை யாராவது அசுத்த ஆவியிலிருந்து பாதிக்கப்பட்டு இருந்தார்களா, அவர்களுக்கு இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் அந்த அசுத்த ஆவியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த பக்கத்தில் ஒரு நல்ல ஊழியக்காரங்கள்கிட்ட போய் அவர்களுக்காக ஜெபிக்க கொண்டு போங்க. அவங்க ஜெபிப்பாங்க. அசுத்த ஆவியிலிருந்து இயேசு கிறிஸ்து அவர்களை விடுதலை பண்ணுவார். ஆமென்.